வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இங்க இருக்கிற டிவிகேயும் என்டிகேவும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு விஷயத்த. என்னது, தீய சக்தி தூய சக்தியா? அது இல்ல, வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வடக்குல இருந்து அதே குரல் வந்து கேட்டிருக்கு. என்ன குரல் அது? அது என்ன குரல்னா மம்தாவோட குரல் தான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கேட்டிருக்கு. இங்க தமிழ்நாட்டுல நாம் தமிழரும் சரி தாவேகாவும் சரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, மறைமுகமா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க, ஏதாவது ஒண்ணுன்னா போய் சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இதே விஷயத்த மம்தா வந்து பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. பிரச்சார மேடையில இதை 2 தடவை சொல்லியிருக்காங்க. முதல் முறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கேக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபிக்கும் ஒரு கூட்டு இருக்கு அப்படின்னு டிஎம்கே பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிரச்சாரத்துல. என்னன்னா, இங்க உள்ள அதிகாரிகளை வந்து அங்க அனுப்பிச்சு வச்சிடறாங்க தேர்தல் ஆணையம். அங்க போய் இங்க நம்ம ஸ்டேட் அதிகாரிகள் நமக்குள்ள இல்லாம அந்த மண்ணில் இல்லாம அங்கங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு டீலிங் போட்டிருக்காங்க, ரகசிய டீலிங் மாதிரி நடந்திருக்கு. ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் எஸ்ஐஆர்ல இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது. தமிழ்நாட்டுல அதை பத்தி பேச்செல்லாம் அமைதியா முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் வந்து நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. ஆமா, எழுப்பியிருக்காங்க. 2வது முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலினோட பெயரையே யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடோட சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின், காங்கிரஸ், அதே மாதிரி பிஜேபி, இவங்க 3 பேருக்கும் ரகசிய கூட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தோட. அதை கேட்டவொன்னு சிஎம் ஸ்டாலினுக்கு எப்படி இருந்திருக்கும்? பழைய நாடகத்துல வந்து இடி இடிக்கிற சத்தம் ஒன்று கேட்கல. ஆமா, அப்படியே பறவையெல்லாம் நிக்கும், இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு நிக்கும், அந்த மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. உங்களை நான் வந்து அவ்வளவு பாராட்டினேன், நீங்க கூட எனக்கு வந்து மேங்கோஸ் எல்லாம் கொடுத்து போனீங்க, ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போனீங்க, கடைசியில போய் ஆப்பு வைக்கிறீங்களேன்ட்டு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அங்க பிரச்சாரத்துல பேச அது வந்து இங்கேயுமே எதிரொலிச்சிருக்கு. மாணிக்கம் தாக்கூர் வந்து காங்கிரஸ்க்காக வாதாடி இருக்காரு. எங்களை போய் சொல்றீங்களே, திமுக சொன்னா பரவாயில்லையா? அப்ப ஏன்னா அவர் சொல்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் திமுகவுக்கும் பொருந்தது. அதனால அவர் வந்து பொதுவா சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஆப்போசிஷன்லாம் யூனிட்டியா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல போய் ஒரு வீக்கன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஆப்போசிஷனை பலவீனப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. சரி, கேரளாவில் நீங்க என்ன பேசுறீங்க? நீங்களே சிபிஎம் வந்து பிஜேபியோட பி டீம் தான் பேசுறீங்க. அப்ப நீங்க அந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கலையா? சிபிஎம்மும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்னா, சிபிஎம் முறியடிச்சு தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மண்ட குழம்பு. அதனால அதுக்குள்ள போகாதீங்க. இப்ப என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீங்க ஒரு காலத்துல 98, 99 வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட கூட்டணியில இருந்தவங்க, நீங்க பேசலாமா இதெல்லாம்? நாங்க ஒரே ஒரு ஆள் தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது காங்கிரஸ் மட்டும் தான் பிஜேபியை கரெக்டா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிலடி கொடுத்திருக்காரு. ஓஹோ. இன்னும் இதுக்கிடையில வந்து நாங்க தமிழ்நாட்டுல திரிணாமுல் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு இங்க தமிழ்நாட்டுல அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காராம். இப்ப யாரு மறைமுக கூட்டுங்கிற சந்தேகம் வருது. அப்ப வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, அறிக்கை வெளியே வந்திருக்கு. ஆமா, ஹக்கீம்ங்கிறவர் வந்து பொதுச் செயலாளர் இந்த கடிதத்தை வந்து இப்ப அவர் வெளியிடல அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட பேசணும். தமிழ்நாட்டுல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, அதுல அவர் பேர் வந்து ஹக்கீம் அப்படிங்கறத இந்த அறிக்கையை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆமா, அதுலயே அவர் நம்பரும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அதுல ஒரு டாஸ்கா கொடுத்திருப்பாரோ, நான் தான் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு அவரே அனுப்பிச்சிருப்பாருன்றீங்களா? ஆனா என்னன்னா, அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் அந்த அறிக்கையை வெளியிடல, எனக்கு வேண்டாத சிலர் வந்து வெளியிட்டு இருக்காங்க, நான் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அவர்கிட்ட இந்த கேள்வியையும் கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, என்ன மம்தா வந்து இந்த மாதிரி பாஜகவோட கூட்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு கோபத்துல சொல்லியிருப்பாங்க, ஃப்ளோல வேற ஏதாவது சொல்லிட போறாங்க சேர்த்து. இல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, சும்மா ஒரு கோபத்துல சொல்லிட்டாங்களே தவிர அந்த மாதிரிலாம் இல்ல, நாங்க திமுகக்கு தான் ஆதரவு அப்படின்றாரு உறுதியா. திரிணாமுல் காங்கிரஸே திமுக ஆதரவுனா தமிழ்நாட்டுல என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அது ஹக்கீம்ங்கிறவர் இருக்காரு, அதுதான் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, அவரே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இன்னையோட புதுச்சேரி, அசாம், கேரளா 3 மாநிலங்கள்லயும் தேர்தல் பிரச்சாரங்கள் ஓயுது. ஏன்னா வந்து 9ஆம் தேதி வாக்குப்பதிவே நடக்க போகுது அங்கெல்லாம். புதுச்சேரியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிஏ வெர்சஸ் இண்டி கூட்டணி, இந்தியா அலையன்ஸ், இவங்க தான் வந்து எதிரில் நிற்கிறாங்க. அதுலேயே சில பேர் பிரிஞ்சு ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கேரளால சிபிஎம் வெர்சஸ் காங்கிரஸ் கூட்டணிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அசாம்லையும் என்டிஏ வெர்சஸ் இந்தியா அலையன்ஸ் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துலையும் நாளானைக்கு மக்கள் வாக்குப்பதிவு செய்ய தயாராகிட்டாங்க. ஆமாம், இதுக்கிடையில் வந்து அசாம் போலீஸ் டெல்லியில் இருக்கிற காங்கிரஸினுடைய நிர்வாகி பவன் கேரா வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த அசாம் போலீஸுக்கு மட்டும் எந்த எல்லையுமே கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் போயிடுறது. ஹிமந்தா பிஸ்வா சொன்னா போயிடுறது. இப்ப சொல்ல முடியாது அவரு எப்படிதான், காபந்து அரசாங்கம் தான் அங்க இருக்கு. இருந்தாலும் வந்து டெல்லி வரைக்கும் எல்லை தாண்டி வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. ஒருவேளை அமித்ஷா சொல்லியிருப்பாரோ? வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையர்
தேர்தல் ஆணையர் அமித்ஷா இல்ல, அவர் பேரு ஞானேஷ்குமார்ல. தேர்தல் ஆணையர் அவர் தெரியாம வந்துருச்சு. அவர் உள்துறை அமைச்சர். கன்ஃபியூஷன்ல இந்த அறிக்கை வந்துச்சு இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ், அந்த அறிக்கையில கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணிருக்காங்க போய் டெல்லியில? என்னன்னா, பவன் கேரா முன்னாடி வந்து இந்த அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவினுடைய மனைவி வினிகி பியான் சர்மா அவங்கள பத்தி ஒரு விஷயம் பேசுறாரு. அவங்களுக்கு வந்து 2 பாஸ்போர்ட் இருக்கு, யூஏஇல இருக்கு, இன்னும் வேற ஒரு நாட்டுலாம் இருக்கு. எப்படி ஒரு இந்தியா 2-3 பாஸ்போர்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னாடி பேசியிருந்தாரு. அது தொடர்பா வந்து திடீர்னு ஒரு சோதனை நடத்துறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவர் வீட்டுல இல்லையா, வேற எங்கேயோ வந்து எஸ்கேப் போயிட்டார் போல. அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இங்க வரப்போறாங்க நம்ம கிளம்புவோன்ட்டு. ஆனா 2-3 பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றது உண்மையா மட்டும் இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு இது. ஏன்னா வந்து ஒரு மாநில முதல்வரோட மனைவிக்கு 2-3 பாஸ்போர்ட்னா நமக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதை விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போல, பவன் கேரா வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி நீங்க சொல்லலாம் வெளியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் காங்கிரஸ்ல நடந்திருந்தா சிபிஐ விசாரிக்கணும், என்ஐஏ விசாரிக்கணும் கிளம்பியிருப்பாங்க. பட் பிஜேபியில நடந்திருக்கிறதுனால எந்த விசாரணையும் நடக்காது. ஐபிஎஸ் ஆன் ரோட் சிபியும் டீமும் போனாங்களே, ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம். ஓகே. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஆன் ரோட் வீடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் செஷன் தோத்திஸ், வெஹிக்கல் பார்ட்னர் மகேந்திரா. நம்ம இப்போ திருக்குறங்குன்றத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராமநாதபுரம் போயிருந்தோம். ராமநாதபுரம், பரமக்குடி போன்ற 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போய் மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள்லாம் வந்து கேட்டோம். அதற்கு பிறகு மானாமதுரை, சிவகங்கை, அப்படியே அந்த ரூட்டில் வந்து இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிக்கும் 2 நாளாக வந்து போய்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து மதுரை மத்தி, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு போகிறப்ப நம்ம செல்லூர் ராஜெல்லாம் கூட வந்து மீட் பண்ணி பேசியிருந்தோம். பொதுவாக இப்போ வந்து நம்ம திருமங்கலம், திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ அமைச்சர்கள் இருக்கிற தொகுதியில் வந்து அமைச்சருடைய பேரை சொல்கிறாங்க, அந்த கட்சி பேரை வந்து சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இருந்த தொகுதியிலையுமே வந்து அவங்களுடைய பேரை சொல்கிறாங்க, கட்சியை வந்து சொல்கிறாங்க. மற்றபடி பார்க்குறப்ப பல இடங்களில் ஓட்டிங்கிறது ரொம்ப கடுமையாக தான் வந்து இருக்கு. குறிப்பாக டிஎம்கே, ஏடிஎம்கே அதெல்லாம் தாண்டி வந்து நாம் தமிழர் பல பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி யார் சொல்கிறோம் அவங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்க தொகுதியை பற்றின புரிதல் நிறையாவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து யார் ஜெயிப்பா, யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு கூட கேட்கறது கிடையாது. தொகுதியில் இருக்கிற பிரச்சனை சொல்லணும்னு நம்ம கேட்குறப்ப நாம் தமிழர் கட்சியை அட்ரஸ் பண்ணுறவங்க, ஆதரவு சொல்கிறவங்க, அவங்க தொகுதியை பற்றி, தமிழ்நாடு அரசியலை பற்றி ஒரு புரிதல் இருக்கிறத நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக மதுரையில் ரொம்ப நான் வந்து உணர்ந்தேன். நிறைய பெண்கள் குறிப்பாக டிவிக்கே சொல்கிறத பார்க்க முடியுது. இளம் பெண்கள் மட்டும் கிடையாது, ஒரு வயசானவங்க கூட வந்து டிவிக்கே சொல்கிறாங்க, வயசானவங்க கூட டிவிக்கே சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மதுரையை சுற்றி வரப்போ என்ன தோணுது அப்படின்னா, ரொம்ப ஒரு டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்கு இந்த எலெக்ஷன். காரணம் வந்து டிவிக்கே யாரோடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அவங்க பிரிக்கிறதுலாம் வெற்றி தோல்வி வந்து அமையும். திருப்பரங்குன்றத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேர் நிற்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா வந்து நிற்கிறார் ஏடிஎம்கே சார்பா. இந்த பக்கம் திமுக சார்பா கிருத்திகா, என்டிகே இருக்காங்க, டிவிக்கே வந்திருக்காங்க. இங்கேயுமே கன்ஃபியூஷன் தான் நிலவுது. இப்போ காலையிலேருந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் இங்கே இருந்திருக்கோம். அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம திருப்பரங்குன்றம் மழை பிரச்சனை இந்த பகுதி மக்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை கேட்டாலே மழை பிரச்சனை தாங்கிறாங்க. அதுக்கு காரணம் குறிப்பிட்ட கட்சி பேரையும் வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. இதான் பல தொகுதியிலையுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஒரு திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டத்தை வச்சும் சட்டமன்ற தொகுதியில் வச்சு நிறைய வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். நாளைக்கு வேற ஊர்ல சந்திக்கிறேன். நன்றி. வேட்புமனு பரிசீலனை தொடங்கிருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய வேட்புமனுக்கள் எல்லாம் வந்து ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் ஆயிருக்கான். இதுல 9ஆம் தேதி தான் வாபஸ் வாங்குறதுக்கு கடைசி நாள். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து வேட்பாளர்களா மாறுறாங்க அப்படின்ட்டு. ஓகே. இதுல என்னன்னா, விஜய்க்கு வந்து பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அங்க அவங்களை எதிர்த்து என்டிஏல களம் காண்றது யாருன்னா பாமகல வந்து திலகபாமா கவிஞர் தான் நடிகரை எதிர்த்து அங்க போட்டிடுறாங்க. அவங்க தரப்புல இருந்து, பாமக தரப்புல இருந்து விஜய் சொத்து வரியை பத்தின தகவல்களே இல்லை இதுல, இதை நீங்க வந்து நிராகரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் தேர்தல் ஆணையம் அவங்க கோரிக்கையை நிராகரிச்சுட்டு அந்த வேட்புமனு ஏத்துக்கிட்டாங்க. திருச்சி கிழக்குலயும் அவரோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பட் தாவேக்கால இன்னொருத்தருக்கு கொஞ்சம் பிரச்சனையாமே. ஆமா, ஆதவ் அர்ஜுனா அவர் வில்லிவாக்கம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அவருடைய வேட்புமனை பரிசீலனை பண்ணிட்டு சில டீடைல்ஸ் இல்லை அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இன்னும் நிராகரிக்கல அப்படின்றாங்க. ஓகே, நிறுத்தி வச்சிருக்காங்க, பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லி
திமுக அரசு திரும்ப திரும்ப சதி பண்ணுது அப்படின்னு அது மட்டும் தான் அவர் இன்னும் சொல்லல. ஆமா, தேர்தல் ஆணையம் வந்து அது பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாப்பா என்ன பண்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி இருக்காருல்ல, அவரோட வேட்பு மனுவை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எப்படி நீங்க ஏத்துக்கலாம்னு அதிமுகல இருந்து பிரச்சனை பண்றாங்க. என்ன பிரச்சனை என்னன்னா, அவர் ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சிருக்காரு, அதோட பங்கை வந்து அதுல மறைச்சிருக்காரு, அவர் மகன் பேர்ல இருக்கிறதெல்லாம் மறைச்சிருக்காரு, எப்படி நீங்க இதை பண்ண போச்சுன்னு அவங்களோட போய் சண்டை போட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துல. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நடந்திருக்கு. கொடுக்கற இந்த ஒரு வார டைமுக்குள்ள இவ்வளவு ஆராய்ச்சியில எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு தேர்தல் ஆணையம். ஆமா, இதுல என்னன்னா எடப்பாடி வேற வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பட் அவரோட நிலைமையை நினைக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமா, அவர் ஏழை விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஏழையா இருந்திருப்பான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு நிலமே இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அவர் விவசாயி இல்ல, விவசாய கூலி வேலைக்கு தான் போயிருக்காரு. அதை பார்த்துதான் இவ்வளவு கோடிகளை வந்து சேர்த்திருக்காரு. நல்ல கூலி கொடுத்திருக்காங்க உங்க ஊர்ல. ஆமா ஆமா, நான் விவசாயின்னு தானே சொல்றாரு. நான் என்ன நினைச்சேன், நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைச்சேன். அது கூட இல்ல, விவசாய பண்ணையார்களோட நிலத்துல போய் விவசாய கூலியா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து கூவத்தூர் வழியா அங்க வரையும் வந்திருக்காருன்னா சும்மாவா அவரு? ஆமா, அது மட்டும் இல்ல, அசையா சொத்து இருக்கு ஒரு 50 லட்சத்துக்கு வந்து நான் தங்கம் வச்சிருக்கேன், மனைவி ஒரு 2.5 கோடிக்கு தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். சரி, இதே மாதிரி இவங்க ஏழைகளா இருக்கிறது லைட்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வேட்புமனுவை பார்த்து ஷாக் ஆயிருக்கு. கரெக்டு. சரி, இப்ப என்னன்னா இன்னொரு வேட்புமனுவை பார்த்தா நம்மலாம் தலை சுத்தி ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை பார்க்கும்போது யாரோடதுன்னா லீமா ரோஸ், லால்குடியோட அதிமுக வேட்பாளர். இவங்க வந்து ஐஜேகே 3 பேர் இருந்தாங்க, பிளவு ஏற்பட்டு 3வது ஆளா இவங்க வெளியே வந்தாங்கல்ல. வந்தவங்களுக்கு உடனடியா லால்குடியில சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அள்ளி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து, லட்டு ஜாங்கிரி பூந்தி இந்த மாதிரிலாம் கொடுத்து சீட்டு வாங்கி லால்குடியில வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட ரொம்ப நாங்க ஏழைகள் தான் அப்படிங்கிற ரேஞ்சில தான் சொல்றாங்க. அவங்க வாங்க ஏழைகளாங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. 5863 கோடி ரூபாய் தான் எங்க கிட்ட இருக்கு. எங்க ஃபேமிலி காசுக்கு அந்த தொகுதியவே வாங்கிடலாமே. தேர்தல் ஆணையத்தோட அதிகமா சொத்து வச்சிருக்காங்க. என்ன நீங்க, அதனால வந்து இவங்க வந்து இவங்களோட சொத்து அப்படின்னு இவங்க பேர்ல ஒரு 1049 கோடி ரூபாய் இருக்குது. கணவர் லாட்ரி மார்டின், அவர் பேர்ல மத்த சொத்து, அவர் மகன் பேர்ல. அவர் வேற அங்க புதுச்சேரியில போட்டிடுறாரு. ஆமா, புதுச்சேரியில மகன் போட்டிடுறாரு, இங்க வில்லிவாக்கத்துல மருமகன் போட்டிடுறாரு, இவங்க வந்து லால்குடியில போட்டிடுறாங்க. மார்டின் மட்டும் ஏன் சும்மா இருக்காரு? ஆமா, இதுக்கெல்லாம் சப்ளை பண்ண வேணாமா? அதை யார் பாக்குறது? சப்ளைனா எனர்ஜி பாக்ஸ். ஓகே ஓகே, சரி ஓகே. அவர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வேட்புமனுவில். இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, விஜய் பேர்ல வந்து பெரம்பூர்ல விஜய்ன்னு 2 பேரை இறக்கியிருக்காங்களாம், ஜோசப்னு 2 பேரை இறக்கியிருக்காங்களாம். இதெல்லாம் வந்து சேகர் பாபு செய்யும் சதின்னு தாவேகாரங்க சொல்லிட்டு இருக்காங்க. துறைமுகத்துல வந்து ரஜினியோட முன்னாள் மன்ற செயலாளர் சினோரா அசோக் தான் வந்து போட்டிடுறாரு தாவேகா சார்பில். அவர் பேர்ல சினோரா அசோக் குமார், சினோரா அசோக், இப்படி இந்த பேர்ல எல்லாம் ஒரு 4-5 பேரை இறக்கி விட்டுருக்காராம். எப்படி உங்களுக்கு எல்லாம் பிறக்கும் போது அந்த பேர் வச்சிருக்காங்க, எப்படி திடீர்னு பேர் வச்சாங்க? டக்குன்னு கெசட்ல மாத்துங்க, இவர்தான் வேட்பாளர்னு ரெடி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இதெல்லாம் வந்து சேகர் பாபு வெளியே தான் நாங்க வந்து தாவேகாவை பார்த்து ஒன்றும் இல்லை, அவங்களாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறதுனால தானே இறக்கியிருக்காருன்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சோசியல் மீடியால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் அது சேகர் பாபுக்கு தெரியாது. சோசியல் மீடியாலாம் அவர் கண்டுக்கிற மாதிரி வரும் தெரியல. அவர் நம்ம இறக்கணுமா போனோமான்னு இருக்காரு. வேட்பாளர் சொல்றேன். பொதுவா ஒரு வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாருன்னா கூட்டணி கட்சிக்காரங்க, அவங்க கட்சிக்காரங்க தான் கூட இருப்பாங்க. ஆமா, ஆனா திண்டுக்கல்ல வினோதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, திமுக வேட்பாளர் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. பக்கத்துல பார்த்தா அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் நம்ம ஊருக்காரர் தானே, அவரும் ஆதரவு கொடுப்போமே அப்படின்னு போயிருப்பாரோ. என்னதான் இருந்தாலும் பழனியில இருந்து இங்க மாத்திருக்காங்க அவரை. யாருன்னா திமுகல ஐ பெரியசாமியோட மகன் செந்தில் தான் வந்து போட்டியிடுறாரு. அவர் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணலான்ட்டு போயிருக்காரு. இது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 11 to 12 இந்த டைமுக்குள்ள பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல நேரம், அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றி வேட்பாளர்னு சொல்லியிருப்பாங்க போல ஜோசியம் பார்த்து. உடனே திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு, 11 மணிக்கு தானே போக சொல்லியிருக்காங்க, நம்ம 12 மணிக்கு போவோம்னு ரொம்ப லேட்டா தான் போயிருக்காரு. இதுக்கிடையில 11:30 வந்து செந்தில்குமார் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு நான் வந்து இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து 2 பேரும் அட் அ டைம்ல அந்த முன்னாடி சுயேட்சைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 12 மணி ஆயிடுச்சுன்னு கரெக்டா அந்த டைமுக்கு இவரும் வந்திருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசனும் இவரும் செந்திலும் அங்க நின்றுட்டு இருக்காரு.
இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நான் தான் முதல்ல போவேன்னு அடம் முடிச்சிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். அவரும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி பார்த்திருக்காரு, செந்தில் கொஞ்சம் இருங்கண்ணே, என்னண்ணே அவசரப்படுறீங்க, இப்பதானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணைய அலுவலர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு பயங்கர கொந்தளிச்சிட்டாரு இவரு திண்டுக்கல் சீனிவாசன். போலீஸ் எல்லாம் என்னைய விடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரு வேட்டியை மடிச்சு கட்ட 12 மணி தாண்டக்கூடாது ஏங்க எனக்கு நல்ல நேரம் முடிய போகுதுங்க, அது எப்போ முடிஞ்சிருச்சுங்கிறாங்க திமுக காரங்க. ஏன்னா பழனியில நின்ன மகனை வந்து இங்க எதுக்கு நிறுத்திருக்காருன்னா உங்களை தோக்கடிக்கதான் அப்படின்னு அவர் ஏற்கனவே பயமுறுத்தி வச்சிருக்காங்க திண்டுக்கல் சீனிவாசன். இப்ப நேரம் வேற தப்பிருச்சா பயந்துட்டாரு, ஐயோ தோத்துருவோமோ அப்படின்ட்டு. இதுல என்ன பண்ணிருக்காரு, இந்த வேற எங்கேயா கதவு இருக்குன்னு பாத்துட்டு வாங்கன்னு 2 பாய்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காரு, ஏடிஎம்கே பாய்ஸ். அவங்க அந்த சைடு போயிட்டாங்க, அங்க ஒரு கதவு இருக்கு அப்படின்னு அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்து நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அடம் முடிச்சிருக்காரு. அதுக்குள்ள இவர் வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்திலே ஒரு சப்போர்ட்டிவாவும் நின்றுருக்காரு அந்த நேரத்துல திண்டுக்கல் சீனிவாசன். கொஞ்சம் சீக்கிரமா பண்றீங்களா, டைம் முடியுது சீக்கிரம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா பாருங்க சட்டமன்றம் நினைச்சிட்டாரு போல, கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. அப்புறம் லேட்டா வரணும், லேட்டா வந்ததுதான் இப்ப பிரச்சனை. இப்ப என்னன்னா அவர் மேல 5 வழக்குகள், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாம பண்ணது, இந்த மாதிரி அத்துமீறி அரசு அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. கூட வந்த 4 பேரும் வேற வழக்கு வாங்கியிருக்காங்க. இவர் கூட வந்தமே ஏதாவது வாங்கி கொடுப்பாரு சாப்பிடன்னு பார்த்தா வழக்கு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பிரச்சாரத்தை நாளைக்கு போறாரு. ஆமா, போறவரையும் ரத்தா இல்லையாங்கிறது தெரிய மாட்டேங்குது. யாரு வேற யாரு, விஜய் தான். இங்க சென்னைக்குள்ள வந்து அனுமதி கேக்குறாங்க, ஆனா கிடைக்கல, இல்ல 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களே ரத்து பண்றாங்க. இப்ப நாளைக்கு வந்து அவர் நெல்லையில பிரச்சாரம் பண்ண போறதாக அறிவிச்சிருக்காங்க. அங்க அனுமதி கொடுத்துருக்காங்களாம், விஜயும் போறாருன்னு சொல்றாங்க. ஆனா நடக்கும்போது தெரியும். ஆமா, செங்கோட்டையன் வேற வாங்கிட்டு 51 கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க, யாருக்குமே இல்லாத அளவு. ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சிறப்பா நடத்துவோம். சென்னையில வாங்குறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பர்மிஷன், மற்ற ஊர்லாம் ஓரளவு கோஆப்ரேட் பண்றாங்க அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இறுதி நாள். நிறைய பாஜக வேட்பாளர்கள் நேற்று தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரோ இல்ல வேற மாநில முதல்வர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. குறிப்பா மகாராஷ்டிராவோட முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்திருந்தாரு. மதுரை தெற்குல வந்து ராம சீனிவாசன் பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு போயிருந்தாரு. கூடவே இவரும் தேவேந்திர பட்னாவிஸும் போயிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த பேட்டி கொடுத்ததுல தேவேந்திர பட்னாவிஸ் இந்த மாதிரி ராம சீனிவாசன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பிரதமர் மோடியை ரீச் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மெட்ரோ ப்ராஜெக்ட் மதுரையை ரீச் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓஹோ, இவர் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அதை ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது ரீச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி, மெட்ரோ ப்ராஜெக்ட் ரீச் பண்ணுமாங்கிற மாதிரி இப்ப திமுகல இருந்து கொந்தளிச்சிருக்காங்க. குறிப்பா முதல்வரே வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஒரு மாநில முதல்வரா இருந்துகிட்டு நீங்க அரசியல் சாசனம் படி பதவி ஏத்துக்கிட்டு இப்படி வந்து ஒரு எதிர்கட்சி ஆள்ற மாநிலத்துல அநீதியா பேசிட்டு போவீங்களா, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பிளாக்மெயில் பண்றது தானே இது. இங்க நாங்க திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து நிராகரிச்சுறாங்க. இப்ப எங்க எம்எல்ஏ நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டம் வரும் அப்படின்னு சொல்றது மக்களை பிளாக்மெயில் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா, அதுதான் அவர் கேட்கிறாரு. முதலமைச்சரும் பிளாக்மெயில் பண்றீங்களா மகாராஷ்டிரா சிஎம் அப்படின்னு வந்து இங்க காபந்து சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் வந்து கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் விசுவாசம் அப்படின்னா அதுக்கு அடையாளமா கட்டப்பாவை சொல்லுவாங்க. சிறுத்தை சிவா இல்ல அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு அவரே முதுகுல குத்திட்டார்ல. அது குத்துனா இருப்பா, அது பார்ட் 2 நீ பார்த்தா ஏன்னு தெரிஞ்சிருக்கும். பார்ட் 2 நான் பார்க்கல. சரி, அவரும் பார்த்தாருன்னு தெரியல. சரி, ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு கட்டப்பானா விசுவாசம். அதே மாதிரி துரோகம் அப்படின்னா அதுக்கு பேர் எடப்பாடி அப்படின்னு பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஓஹோ, சரி, அவர் அப்படி பேசுறாருன்னா இப்ப இந்த பக்கம் வந்து இவரும் பேசி ஆகணும்ல எடப்பாடியும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா கேக்குறாரு. கரெக்டா தானே சொல்றேன்? சரி, அப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். அதான் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு டைலாக், வடிவேல் டைலாக் அவர் எடுத்து விட்டுருக்காரு. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சா அடிமைன்னு சொல்றீங்க, நீங்களும் தான் கூட்டணி வச்சிருந்திருக்கீங்க. இங்க பாருங்க ஒரு பேப்பர் கட்டிங் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல அப்போ உங்க அப்பா கருணாநிதியே வந்து சொல்லியிருக்காரு, மோடி சிறந்தவர், இது பாஜக ஆட்சி சிறந்த ஆட்சின்னு அவரே பேசியிருக்காரு. இதெல்லாம் அவர் பேசும்போது உங்களுக்கு தெரியலையா, நான் பேசும்போது தான் தெரியுதா? அதே மாதிரி நீங்க காங்கிரஸை வந்து எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க, இந்திரா காந்தியை எப்படி பேசியிருக்கீங்க, அவங்களோட தானே இப்ப கூட்டணியில இருக்கிறீங்க. வைகோ வந்து தமிழின துரோகின்னு சொல்லியிருக்காரு, வேற தொழில் பார்க்கலாம்ங்கிற லெவலுக்கு கூட பேசியிருக்காரு கருணாநிதி. அப்படி இருக்கவங்களோட நீங்க கூட்டணி வச்சிருக்கும் போது நாங்க வச்ச கூட்டணி ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நியாயப்படுத்தி பேசுறதுக்காக வடிவேல் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கு. என்ன தெரியுது, மாறி மாறி நாங்க அசிங்கமா பேசிப்போம், அவங்களோடய போய் கூட்டணி வச்சுப்போம், ஆனா நீங்க தப்புன்னு சொல்லக்கூடாது. நீங்க பண்ற தப்ப தானே நாங்களும் பண்றோம், தப்பு பண்ணுவோம், 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், அவ்வளவுதான். சாத்தான்குளம்
தந்தை மகன் ஜெயராஜ் பினிக்ஸ் அவங்களுடைய கொலை வழக்குல அந்த 9 காவல் அதிகாரிகளும் குற்றம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை விதிச்சு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இதை அந்த குடும்பத்தினர் வந்து இதை நாங்க வந்து ஏத்துக்கிறோம், இனிமேல் யாருக்கும் எந்த குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஆணிவேரா இருக்கிற தந்தை மகன் 2 பேரையுமே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்புல நீதிபதி வந்து காட்டமா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏடிஎம்கேல இருந்து வரவேற்கிறோம்லாம் போட்டிருக்காங்க. அந்த டைம்ல எடப்பாடி சொன்னதெல்லாம் இப்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஏன்னா உடம்பு முடியாதனால இறந்து போயிட்டாங்க, உடல் நலம் சரியில்லாம மூச்சு திணறல் இப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன வரவேற்கிறீங்கன்னு விமர்சனங்களும் வருது. ஆமா, கமலும் அதை தான் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட வகையில நான் தூக்கு தண்டனைகளுக்கு எதிரானவன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இந்த மாதிரியான கைதிகளுக்கு ஆயுள் முழுக்க கடுமையான காவல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இந்த 9 பேர் மட்டும் இல்லாம இந்த மருத்துவ சர்டிபிகேட் கொடுத்த அந்த டாக்டர்ஸ், சரியா வந்து பார்க்காத இந்த மருத்துவ அதிகாரிகள், இவங்க எல்லாருமே இதுக்குள்ள கொண்டு வரணும். அந்த டயத்துல வந்து மூச்சு திணறலால வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர்கள் யாரோ அவங்களையும் இந்த வழக்குல கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மதுரைக்கு போனோம்னா அங்க பிரச்சாரம் வந்து மதுரை மத்திய தொகுதியில சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து சுந்தர்சி அவர் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக இல்லை, இவர் தான் அவருக்கு எதிராக நிற்கிறார். யாருன்னா பிடிஆருக்கு எதிராக தான் இவர் போய் இப்போ வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணாரு. அதிமுக ஜெயிக்கும் அப்படின்லாம் அவர் நம்புறாரு சுந்தர்சி. இப்போ பிடிஆர் வந்து என்ன அந்த பிரச்சாரத்துல பேசும்போது சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் மதுரைக்கு ஜெயிச்சுட்டு ரொம்ப நிறைய செய்யணும்னு நினைச்சேன், ஆனா வந்து நான் நினைச்சது எதையுமே செய்ய முடியல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா வந்து அதெல்லாம் நாங்க வெளிப்படையா ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது சொல்ல முடியாது அப்படின்னு அவர் பேசுறாரு. இந்த பரப்புரையில அவர் பேசினது ஒரு பரபரப்பா மாறி இருக்கு. திமுகல உயர்மட்டத்துல இருக்க மைண்ட் வாய்ஸ் இப்படி பேசுனதுனாலதான் நாங்க வந்து அமைச்சரவை பதவியே மாத்தி கொடுத்தோம், இன்னும் அப்படியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவர் என்னன்னா எல்லாரும் என்ன செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அவர் என்னால செய்ய முடியலன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. இல்ல இது ஒரு சுந்தர்சி தானே பாத்துக்கலாம்னு நினைச்சு இறங்கிட்டாரா? இல்ல ஒரு படத்துல ஒரு சத்யராஜ் எங்க மாமனுக்கு போய் ஓட்டு போடுங்க எனக்கு போடாதீங்கன்னு சொல்லி கேட்பார்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். பட் இது வந்து மூர்த்தியை சொல்றாரா இல்ல திமுக தலைமையை சொல்றாரா அப்படிங்கிற விவாதம் கூட சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சீமான் நம்ம ஷோ அண்ணன் நேற்று பார்த்தாரா என்னன்னு தெரியல, சரி அவர் நம்ம சொன்னதை வந்து பேசியிருக்காரு மேடையில. என்னன்னா இந்த மாதிரி ஓட்டு இருக்கா அவருக்கு, இங்க வீடு இருக்கா அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் வந்து காரைக்குடியில அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இப்ப சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நேத்தே ராகுல் காந்திக்கே வயநாட்டுல இல்லையேன்னு நம்ம போற போக்குல சொன்னா அவர் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. எனக்கு என்ன உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, நீயே அவருக்கு லிங்க் அனுப்பியிருப்பியோ? அண்ணன் பார்க்க மாட்டாரு யார் அனுப்பினாலும். ஆனா என்னன்னா என்னன்னே யோசிப்பாரு, அவர் என்னென்னமோ யோசிச்சு பேசுவாரு, இதெல்லாம் அவரே தான் யோசிப்பாரு. நம்ம அதை சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க காரைக்குடி வேட்பாளர் ஆனவனா வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் வருது. எப்பவுமே அண்ணன் தானே அவரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன புதுசாவா சொல்றோம்? அதனால வந்து இப்ப நிறைய அண்ணன்கள் வேற ஆயிட்டாங்க, சீமான் அண்ணன், விஜயண்ணா, உதயண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது வந்து பேசியிருக்காரு, ராகுலுக்கு ஓட்டு இருக்கா வயநாட்டுல, வீடு இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஓகே, இல்லதான் அவருக்கு, உங்களுக்கும் இல்லை, நானும் அவரும் ஒண்ணுதான். நீங்க தேசிய ஒருமைப்பாடுலாம் பேசுறீங்க, அவருக்கு உங்க கட்சியை வச்சுக்கிட்டு இப்படியா கேட்பீங்க அப்படின்னு கார்த்தி சிதம்பரத்துக்கு கேள்வி கேட்டிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த கெடு இன்னையோட முடியுது. இந்த கெடுவுக்குள்ள அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் திறக்கல அப்படின்னா நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல, ஈரான்ல இருக்கிற பாலங்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துவோம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இதுக்கிடையில ஈரான் தரப்புல இருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு டிமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த டிமாண்ட்ஸை எல்லாம் ஏத்துக்கிட்டா இந்த போரை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஓகே அவங்க இந்த நல்ல முன்னேற்றம் தான், ஆனா இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இரவு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இது வந்து போர் நிக்கணும் அப்படிங்கறதான். இதுக்கிடையில இஸ்ரேல் வேற ட்ரெயின்ல யாரும் ஈரான்ல பயணிக்க வேணாம்லாம் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் வழித்தடங்களை தாக்க போறாங்களா என்னங்கிறது தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல இந்த போரோட எதிரொலி அப்படிங்கிறது பல நாடுகள்லையும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, பாகிஸ்தான்லயும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே ஷபாஸ் ஷெரீப் அரசு வந்து ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரு பார்ஷியல் லாக்டவுன் மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே அங்கே ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான், வாரத்தில் சில நாட்களில் மூடப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அரசாங்கமே என்ன சொல்றாங்கன்னா, கடைகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ஒரு 8 மணியோட மூடிடுங்க, திருமண நிகழ்வுகள்லாம் 10 மணிக்குள்ள
முடிச்சுக்கணும் இப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்ரீலங்காலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது இந்தியாவுக்குமே இன்னும் போர் நீண்டுச்சுன்னா அது வரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனால் மத்திய அரசு நாங்கள் சமாளிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆமா, குறிப்பா இன்னைக்கு நைட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரியே அந்த தாக்குதல் நடத்தினார் அப்படின்னா உலகம் முழுக்கவே மிகப்பெரிய அளவுல பொருளாதார பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். பேசாம ஸ்டார் எம்ப்ளாயி அவார்டுன்னு ஒரு ஷீல்டை கொடுத்து எல்லா வேலையும் இவன் தலையில கட்டிட வேண்டியதுதான் மேனேஜர் நினைக்கிறாராம். டியூரிங் கெமிஸ்ட்ரி லேப் ஸ்டாஃப் சொல்றாங்க, டோன்ட் ட்ரை டு டச் தட் கெமிக்கல் தட் இஸ் ஹார்ம்ஃபுல் அண்ட் டாக்ஸிக். மீன்வேல் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் அதை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பாயிண்ட் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்டுக்காவது முயற்சி பண்ணணும். டிரா பண்ணணுமா இல்ல மழை வரணும்னு வேண்டிக்கிறாங்களாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, விருது யாருக்கு கொடுக்க போறோம்? விருது வந்து ஸ்டாலினுக்கும் மம்தாக்கும் கொடுத்துடலாம். இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒரு 27-28 கட்சிகள் சேர்ந்து நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப யாரு பிஜேபியோட பி டீம்ங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனா மாறி இருக்கு. அதுல குறிப்பா மம்தா வேற வந்து ஸ்டாலின் பேர்லாம் சொல்லி இந்த மாதிரி கூட்டு வச்சிருக்காங்கலாம் சொன்னது ஒரு மேற்கு வங்கத்துல அவங்க என்ன டாக்டிக்ஸ்ல இதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏதோ வாக்கு அறுவடை ஆகும்னு நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஸ்டாலின் வந்து ஒரு காலத்துல அண்ணன் தங்கை அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. இப்ப அதனால நீயா பேசியதுன்னு ஸ்டாலின் ஷாக்காயி கேக்குறாரு. அந்த பாட்டு அப்படி இருக்கிறதுனால நீயான்னு போட்டிருக்கோம், நீங்களான்னு போட்டா அது அவார்டு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுனால அதனால முதல்வர் மேற்கு வங்க முதல்வருக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.